இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனங்கள் 21 முதல் 28 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் கானானிய பெண் ஒருவரோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரையாடுவதையும், அந்த கானானிய பெண்ணுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திகைக்க வைப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழிய பயணத்தில் ஏராளமான நபர்கள் அவருக்கு குறுக்கிட்டிருக்கிறார்கள். தொழுகை கூட தலைவர், பெரும்பாடுள்ள பெண், நூற்றுவர் தலைவர், தொழுநோயாளிகள், கை சூம்பிய மனிதன், நைம் பட்டணத்து விதவை, இப்படி சொல்லிக்கொண்டே போகக்கூடிய அளவிற்கு ஏராளமான நபர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே குறுக்கிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கானானிய பெண்ணுடைய குறுக்கீடானது முற்றிலும் வித்தியாசமானதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே பிரமிக்க வைக்கத்தக்கதுமாய் அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஆணித்தரமான விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை அந்த கானானிய பெண் ஆண்டவருக்கு நேராக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். இவள் பிறப்பால் புறவினத்தாளர் காணப்பட்டாலும் ஆண்டவரை பற்றிய செய்திகளை ஏதோ ஒரு விதத்தில் அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள் என்பது முற்றிலும் உண்மை. ஆகவேதான் இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் சென்றால் நம்முடைய மகளுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறலாம் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாடி வந்திருக்கிறாள். அவ்வாறு வந்த அவளுக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமும் அதிர்ச்சியுமான வார்த்தைகளே. அந்த வார்த்தைகள் அவளால் கிரகிக்க முடியாத நிலைக்கு சென்றது உண்மைதான். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவளை புண்படுத்தியதும் காயப்படுத்தியதும் உண்மைதான். ஆனால் அந்த காயத்தை அவர் பொருட்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளின் தாக்கத்தை அவள் பாதிப்பாக கருதவில்லை. மாறாக இந்த சூழ்நிலையிலும் அவர் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத விசுவாசத்தை அவள் வெளிப்படுத்தினாள். அவ்வாறு அவள் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தியதன் விளைவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரமிக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே உருவாகிறது. ஆகவே அந்த கானானிய பெண் என்ன கேட்டாளோ, என்ன கேட்பதற்காக வந்தாளோ, அதை உடனடியாக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவளுக்கு கொடுக்கிறார். ஆமென். கருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாச அறிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது? நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதா, அல்லது அரைகுறையான நிலையில், அல்லது ஒரு இங்கு பாதி அங்கு பாதி என்கிற நிலையில் நம்முடைய விசுவாசம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். புறணத்து பெண்ணாக காணப்பட்ட போதும் இந்த கானானிய பெண்ணுடைய அசைக்க முடியாத விசுவாச அறிக்கை அவளுக்கு மாபெரும் அற்புதத்தை பெற்று தந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட விசுவாசம் காணப்படுமே ஆயின் நாமும் மகத்தான வெற்றியை பெறுவது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.